இஸ்லாமிய நாடுகளை தொட்டாலே பிரச்சனைனா, ஐரோப்பிய அமெரிக்க நாடுகள் கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாக இருக்க நாடுகளை சீண்டுனா பெரிய விளைவுகளை சந்திக்கும். இன்னொன்று, இஸ்லாமிய நாடுகளை மோடி ஈஸியாக சீண்டவும் செஞ்சிருவார். ஆனால் ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளை அவ்வளோ சீக்கிரம் இந்தியா பகைத்து கொள்ளாது. 10 வருஷமாக அமெரிக்காட்ட அவங்க என்ன கடுமையான வரி போட்ட போது கூட மோடியினுடைய ரியாக்ஷன் என்னவா இருந்தது? அதனால் ஏன் கையை கட்டி நம்மளை கொண்டு வந்து ட்ரம்ப் விட்ட போது கூட என்ன பண்ணாங்க? அதனால் அமெரிக்காவையோ ஐரோப்பிய நாடுகளையோ மேற்கத்திய நாடுகளையோ பகைத்து கொள்கிற ஒரு துணிவுங்கிறது இந்தியாவுக்கு இருந்தது கிடையாது. இங்கே மாட்டிறைச்சி சாப்பிடக்கூடாதுன்னு அடிச்சுட்டு ட்ரம்ப்போ புஷ்ஷோ வந்தால் வேகமாக மாட்டுக்கறியை போட்டு பீஃபை போட்டு அவங்களுக்கு ட்ரீட் கொடுக்குறது தான் வழக்கம். பணக்கார கிறிஸ்தவர்களை கட்டி பிடிச்சிக்குவாங்க. அங்கே அப்பாவிய அந்தோணி சிலுவைக்கு தான் அடி விழும். பணக்கார கிறிஸ்தவர்கள் போப்பான்றவை பார்த்தா கட்டி பிடிச்சிக்குவார் மோடி. பார்த்துருக்கோமே எவ்வளோ இதில் அவர் செயல்படுறாருன்னு. இப்போ இவங்க அநியாயத்துக்கு சங் பரிவார்கள் இந்துத்துவ வெறியேறி நம்ம பக்கம் ஆட்சி இருக்குது, கவர்மெண்ட் இருக்குது, போலீஸ் இருக்குது, நீதிமன்றம் இருக்குது, தேர்தல் ஆணையம் இருக்குது, இடி எல்லாமே நம்ம பக்கம் தான் இருக்குங்கிற ஒரு வெறியில், ஒரு பாசிச வெறியில் கிறிஸ்மஸ் கொண்டாடினவங்களை போய் அடிக்கிறது, உதைக்கிறது. ஒரிசாவில் அவர் ஏற்கனவே இவங்க பண்ணதெல்லாம் ஒரு ஃபாதிரியாரை கொளுத்துனாங்க. அதுவே சர்வதேச அளவில் கிறிஸ்தவர்கள் மத்தியில் பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு. ஏன் குஜராத் கலவரத்தின் போது பிபிசி வெளியிட்ட ஆவணங்கள் இது எல்லாமே பெரிய சர்ச்சையாச்சுல்ல. பிபிசி போன்ற அமைப்புகள்லாம் அங்கே பிரச்சனை பண்ணது. குஜராத் கலவரத்தை ஒட்டி தானே இவர் ஃபாரினுக்கே வரக்கூடாதுன்னு மோடிக்கு தடை போட்டதெல்லாம் ஞாபகம் இல்லையா? அதுக்கு பிறகு எந்த அமைப்பு மன்மோகன் சிங்கை தாழ்த்துச்சோ அதுக்கப்புறம் மோடியை அவர்களே உயர்த்தினாங்க. அது திட்டமிட்டு ஒரு சர்வதேச அரசியலாக அவர் நினைத்தா ஆசிய நாடுகளுக்கு யார் வரணுங்கிற அந்த அரசியல் ஜியோ பாலிட்டிக்ஸில் மோடி திருப்பி வந்தார். இதே மோடியே குஜராத் கலவரத்தை காரணம் காமிச்சு தடை விதிச்சாங்களா இல்லையா? அவர் வரவே கூடாதுன்னு சொன்னாங்களா இல்லையா?